மதிய அந்த 6 பேரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தண்டனை விவரங்களும் கூடிய விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 6 பேர் குற்றவாளிகள் என்று நிரூபிப்பதற்கு என்னென்ன ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன? அந்த குற்றவாளிகள் தரப்பிலிருந்து ஏதேனும் வாதங்கள் இதற்கு முன்னதாக முன்வைக்கப்பட்டதா? அதாவது இந்த 6 பேரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தான் குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்களாக இருந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த நடிகையை கடத்தியது, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது உள்ளிட்டவற்றை இவர்கள் தான் நேரடியாக செய்ததாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் அவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கில் திலீப் சேர்க்கப்பட்டார். அதாவது நடிகர் திலீபினுடைய தூண்டுதலின் பேரில் தான் தாங்கள் இந்த செயலில் ஈடுபட்டதாக அவர்கள் காவல்துறையிடம் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் திலீப் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த வழக்கு முதலில் ஒரு நடிகையாக இருந்தாலும் கூட அந்த நடிகை மிகவும் பிரபலமான நடிகை. கேரளாவை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் திரையுலகிலும் சில படங்களில் நடித்திருக்கக்கூடிய நிலையில் அவர் நாடு முழுவதும் பரவலாக, குறிப்பாக தென்னிந்தியாவில் பரவலாக அறியப்படக்கூடிய நடிகையாக இருந்தாலும் கூட அவர் இது போன்ற ஒரு வழக்கு என்பது கூட முதலில் பெரிய அளவில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. பின்னர் தான் நடிகர் திலீபின் மீது இந்த கைது செய்யப்பட்டவர்கள் குற்றம் சாட்ட தொடங்கிய பின்னர் தான் இந்த வழக்கு மிகவும் பூதாகரமானது. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டார். அதாவது அந்த நபர்கள் அந்த 6 பேர் தான் நேரடியாக இந்த சம்பவத்தில் தொடர்பு உடையவர்கள். அவர்களை தூண்டிவிட்டது திலீப் தான் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதனால திலீப்பை பொறுத்த வரைக்கும் இதற்கும் தமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்றும் தன் மீது வீண்பழி சுமத்தப்படுவதாகவும் திலீப் தெரிவித்திருந்தார். அதாவது திலீப் இந்த விவகாரத்தில் நேரடியாக தொடர்பு படவில்லை. அதனால்தான் அவர் இந்த வழக்கில் 8வது எதிரியாக, அதாவது A8ஆக அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். ஏனைய இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முதல் 6 பேரும் நேரடியாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள். நடிகை கடத்தலிலும் சரி, அதே போல இந்த பாலியல் துன்புறுத்தல் அளிக்கப்பட்டதிலும் சரி, அந்த நபர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருப்பதால் தான் அவர்கள் 1 முதல் 6 குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் தான் பிரதான குற்றவாளிகள். அந்த வகையில் தான் தற்பொழுது அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.